கர்நாடக அரசு அரசியல் ஆதாயத்திற்காக மேகதாது அணை நிலைப்பாட்டை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், தமிழ்நாட்டு உழவர்களின் உரிமையை பறிக்கும் எந்த முயற்சியையும் இந்திய ஜனநாயக கட்சி ஏற்காது எனவும் ஐஜேகே தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டின் நீர் உரிமையை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆற்றின் குறுக்கே தண்ணீரை மறித்து அணை கட்டினால் தமிழகத்திலிடத்திலே ஒப்புதல் பெற்ற பிறகே கர்நாடக அரசு அணை கட்ட வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக நேற்று கூட நான் பெங்களூர் போயிருந்தேன். முக்கியமா இது சம்பந்தமான ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது கர்நாடக மாநிலத்திலே முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய தண்ணீரை நான் தடுத்து இங்கே அணையை கட்டுகிறேன், கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் ஒரு சொட்டு கூட போகாது, என்னுடைய ஆட்சியிலே அணை கட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 கோடிக்கும் மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வயிற்றிலே நான் அடித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த பணியை கர்நாடக மாநிலத்திலே அவர் மேற்கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த பணியை அவர் மேற்கொள்கிறார்? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக, ஓட்டு அரசியலுக்காக இது போன்ற ஏழை எளிய விவசாய மக்களினுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய பணியை கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களும் கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் ரவி பச்சுமத் அவர்களும் அவர்களுடைய இரு தலைவருடைய ஆணைக்கேற்ப கர்நாடகாவிலே மேகதாது பகுதியிலே ஒரு செங்கலை கூட எடுத்து வைப்பதற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தொண்டர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.